அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் டிஸ்ட்ரிக்டில் சக்தி அப்படின்ற ஒரு 30 வயசு இளைஞர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவாக வந்து வேலை பார்த்துட்டு வர்றார். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார். இவரோட ஒய்ஃபு இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஆனால் கூடவே ஒருத்தர் இருக்காங்க. யார் அப்படின்னாக்கா இந்த சக்தியோட தங்கச்சி. பேர் வந்து காஜல். 24 வயசு ஆகுது. இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க வீட்டிலேயே தான் வாழ்ந்து வராங்க. ஸோ இந்த சக்தியும் காஜல் 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்களோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சக்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த காஜலை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வராரு. அதாவது இந்த பொண்ணை வந்து ஸ்கூல் படிக்க வச்சது, காலேஜ் படிக்க வச்சது எல்லாமே வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. கிட்டத்தட்ட தன்னோட பொண்ணு மாதிரி வந்து பார்த்துக்கிறாரு. இந்த காஜல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே வந்துட்டு இந்த கான்பூரில் தான் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு நல்ல வரன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சக்தியை வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா புரோக்கர்ட்டையும் வந்துட்டு சொல்லி வைக்கிறாரு. ஆனால் என்னதான் வந்துட்டு ரொம்ப பாசமாக வளர்த்தாலும் ஒருவேளை பொண்ணு யாரையாவது லவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா தன்னோட தங்கச்சிக்கிட்ட கேட்குறாரு, யாரையாவது லவ் பண்ணுறியாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து நான் யாரையும் லவ் பண்ணல, நீங்கள் யாரை வந்துட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி காட்டுறீங்களோ நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தன்னோட தங்கச்சி ஃபோட்டோ வந்து புரோக்கர்ட்டெல்லாம் கொடுத்து நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா பக்கமும் தொலைவி ஒரு வழியாக வந்துட்டு ஒரு நல்ல பையனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னாக்கா அபிஷேக் அப்படிங்கிற ஒரு 26 வயசு பையன். இவர் வந்து இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்து டவுனில் தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபேமிலியை பற்றி வந்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இந்த அபிஷேக்கும் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார். அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல குடும்பம். இந்த அபிஷேக்கோட ஃபோட்டோவை வந்துட்டு இந்த காஜலுக்கு காட்டுறாங்க. காட்டும்போது மாப்பிள்ளையை வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து மாப்பிள்ளைகிட்ட காட்டும்போது அவருக்கும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காஜலை வந்துட்டு மாப்பிள்ளையோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ பொண்ணு வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது ஃபேமிலியோ நல்ல குடும்பம் அப்படிங்கிறனால 2 குடும்பத்தின் சம்மதத்தின் பேரில் February 3 2024 அன்றைக்கி நல்ல பிரம்மாண்டமாக வந்துட்டு மேரேஜ் நடக்குது. இந்த மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வரதட்சணையெல்லாம் வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க. எவ்வளோ கொடுக்கணும் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பேசி ஒரு வழியாக வந்து இந்த சக்தி வந்துட்டு அவங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாரு. வரதட்சணை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த சக்தி என்ன பண்ணுறாருனாக்கா என்னோட தங்கச்சி கல்யாணம், அதனால் மொத்த செலவு நான் தான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா சக்தியை தான் வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஸோ ஒரு வழியாக வந்து நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அடுத்த நாளே அதாவது February 4 பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறாங்க. நல்லபடியாக வந்து ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் நாட்கள் வந்து இதே மாதிரியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. February 7 வந்துட்டு அபிஷேக் வந்து சக்திக்கு வந்து கால் பண்ணி உங்களோட தங்கச்சிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது, அதை வந்து செலவு பண்ணுறதுக்கு 10 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ உடனடியாக நீங்கள் வந்து கிளம்பிங்க வாங்க, அப்படி இல்லை 10 லட்சம் தர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் தங்கச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட இந்த சக்திக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக். என்ன அப்படின்னா நம்மளோட தங்கச்சிக்கு எந்த ஒரு வியாதியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன வியாதி வந்துட்டு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சந்தேகத்தோடு கிளம்பி நேராக இங்கே வீட்டுக்கு வர்றாரு, தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த சக்தி வந்து பார்க்குறாரு, தன்னோட தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க, வீட்டில் வேறு யாருமே இல்லை. என்ன அப்படின்னா அபிஷேக் இல்லை, அபிஷேக்கோட அப்பா அம்மா யாருமே கிடையாது, தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா என்னால் முடியலன்னா ரொம்ப வலிக்குது, என்னை உடனடியாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க இந்த காஜலோட பாவாடையெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்குது. அதாவது அந்த பொண்ணோட வந்து ரத்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, நிற்காமன்றது கிளியராக தெரியுது. ஸோ பயந்து போன இவர் வந்துட்டு உடனடியாக வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாரு. இந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணோட உறுப்பில் வந்து பலத்த காயம் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இந்த காயம் அப்படின்னாக்க நிறைய பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு கிரேப் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து காயம் வருமோ அந்த அளவுக்கு காயம் இருக்குது. அதனால் வந்துட்டு பிளட்டு வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு. இந்த மாதிரி கிரேப் நடக்கிற அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்திக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டே வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதை கேட்ட இந்த சக்திக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து மனவேதனையாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக சக்தி என்ன பண்ணுறாருனாக்கா நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த அபிஷேக் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்கா என்னோட தங்கச்சியை வந்து இவர் வந்துட்டு பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு யார் இந்த அபிஷேக் அப்படிங்கும்போது தன்னோட தங்கச்சியை தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். என்னையாது இது மாதிரி வந்து ஹஸ்பண்டை வந்து கட்டின பொண்டாட்டி வந்து பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறாரு.
என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க பிப்ரவரி 5ஆம் தேதி, அதாவது ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப வழியில் இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு தன்னோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக இந்த அபிஷேக் குடும்பமே சேர்ந்து சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, காஜலையும். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லா ஃபேமிலியோடு வந்துட்டு ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு ஃபேஸ் மட்டும் ரொம்ப வந்து டல்லாகவே இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ வந்து தாங்க முடியாத ஒரு வலியை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த பொண்ணு மயக்கம் போட்டு அங்கேயே விழுறாங்க. ஸோ இதை பார்த்த சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட பாவாடை ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க, என்னடா பண்ணி வச்சா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த மாப்பிள்ளை ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஆண்மையை நிரூபிக்கணும், அதாவது ரொம்ப நேரம் வந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நிறையா வந்து டேப்லெட் எடுத்துக்கணும், அதாவது டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு 3 டேப்லெட் எடுத்தேன். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணுங்கிறக்காக நான் வந்து இந்த பொண்ணோட ரொம்ப நேரம் யூஸ் பண்ணினேன். அதில் வந்து ரத்தம் வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து தாங்க முடியாத வலியை வந்து அனுபவிச்சிருந்துருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்கா, நீ வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு உன் ஒய்ஃபோட வந்துட்டு உல்லாசமாக இருந்த அப்படின்னாக்கா நீ வந்து ஒரு வீக்கான ஆள், நீ வந்து ஆம்பளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் இந்த ஆள் வந்துட்டு டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கதறி அழுதும் விடவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை வந்து இந்த ஆள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த அபிஷேக் அப்படின்னாக்கா, நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குற பழக்கம் இருக்குது. ஸோ பான் வீடியோஸில் வர்ற மாதிரி அரை மணி நேரம் வந்துட்டு உல்லாசமாக இருக்கணும், 1 மணி நேரம் இருக்கணும், 2 மணி நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த மூவிஸில் வர்ற மாதிரி வந்துட்டு நினச்சிட்ருக்காரு. அதாவது ரியல் லைஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காருனாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு வேளை 5 நிமிஷம் பண்ணால் என்ன ஆகுறது, 2 நிமிஷம் பண்ணால் என்ன ஆகுறது, நம்மளை வந்து ஆம்பளை இல்லைன்னு சொல்லி நம்ம ஒய்ஃப் வந்து நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை வந்து இந்த ஆள் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த பொண்ணு வந்து என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருந்தாலும் 10ஆம் தேதி வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய மீடியா எல்லா பக்கட்டும் வந்து நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி போகவும் உடனடியாக போலீஸுக்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக சக்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அபிஷேக்கை வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது போலீஸ் சைடு இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சக்தின்ற ஒரு நபர் வந்து எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த அபிஷேக் வீட்டிலேருந்து கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து மாற்றி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆரும் போடலை. அதே சமயத்தில் இந்த அபிஷேக் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஜென்ரலாக இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டி அதில் வந்து பணம் கொடுக்குவாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்டே காட்டி அதுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு வந்து பணம் கொடுங்குற வேலையை வந்துட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நேரம் வந்துட்டு வச்சா அவன் வந்து ஆம்பளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும், நீண்ட நேரம் பண்ணணும், அரை மணி நேரம் பண்ணணும், 1 மணி நேரம் பண்ணணும், ஆன் வீடியோஸில் வர மாதிரி பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி அதுக்கு வந்துட்டு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, நாங்கள் டேப்லெட் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து ஒரு வியாபாரமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பார்த்து நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அதே சமயத்தில் வீடியோஸில் வர மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அந்த மாதிரி வந்துட்டு அழகாக இருக்கணும், இல்லை அந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர வேண்டாம். வீடியோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் எடுக்க கிடையாது. அது வந்துட்டு 2 நாள் 3 நாள் 1 வாரம்னு சொல்லிட்டு பல விதமாக சினிமா மாதிரி எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா இணைச்சி ஒரே வீடியோவை கொண்டு வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரியல் லைஃப்பை வந்து அதோட வந்து ஒப்பிட வேண்டாம். ஸோ தேவையில்லாத விளம்பரமாக இருக்கட்டும், தேவையில்லாத வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தங்களோட ரியல் லைஃப்பை வந்து பாழாக்கிக்க வேண்டாம். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த அபிஷேக்கை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.